நல்லா இருக்கு, நல்லா அருமையாக இருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. இது யூரின் கலெக்ஷன் இருக்குங்களா? குஞ்சு வாங்க. குஞ்சுவா? இதில் ஸ்டோர் ஆகுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாட்ஃபார்ம் இப்படி வந்து இதுக்கு கொஞ்சம் லைட் ஸ்லைடிங்காக ஸ்லோப்பாக இருக்கு. இதில் வந்துங்க இதுக்குள்ள ட்ரம் இருக்கு. ஓ சரி சரி சரி. அது ஏன் மூடினா ஆட்டுக்குட்டி எல்லாம் இருக்குதுங்களா, விழுந்துரும். இருக்குதுன்னா உள்ள விழுந்து. கரெக்ட் கரெக்டுங்க. அதனால இதில் நம்ம யூரின் கலெக்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இது பம்பு மாதிரி வச்சிருக்கீங்களா இல்லை முறை மூண்டுக்கிறது? கையில் எடுத்துக்கிறதா? சரி சரி. ஆமாங்க. இங்கே உள்ள வந்து சும்மா ஒரு ட்ரம் இருக்குதுங்க, ஒரு 35 லிட்டர் கெப்பாசிட்டி ட்ரம்முங்க. அதில் கலெக்ட் ஆகிக்குங்க. அதான் இவங்க கணக்கு வந்து 5 ஏக்கராவுக்கு ஒரு மாடம் தென்னந்தோப்புக்கு. அங்கே நம்மளுக்கு பழைய தோட்டம் இருக்குது. தண்ணி இப்போ அங்கேருந்து இங்கே வருதுங்க. சரி சரி. இது எக்ஸாஸ்டிங் மேலே போகிறது. ஓ எங்கேயாவது ஒரு பக்கம் எமர்ஜென்சி எல்லா கேட்டு மூடிட்டாங்க வைங்க, கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வருதுங்க. அங்கே எங்கேயாவது பஸ் டயருங்களுக்குள்ள தான் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட். ஓ சரி சரி. போட்டு மேலே போயிட்டு பண்ணால் கூட கடைசியில் மேலே இருக்கு. மேலே இருக்கு. அதான் எப்பயும் அடிக்கடி வந்து ஆடிக்கு தொந்தரவு பண்ணுவார். வாங்க வாங்க. செம்மறி ஆடுங்களா வெள்ளை? செம்மறி ஆடுங்க. ஏன் அவர் வெள்ளை ஆடு செம்மறி ஆடு வச்சிருக்கிறீங்க? இல்லைங்க, அது இது தானே போய் மேய்ச்சிட்டு வந்துருமுங்க. ஆமாங்க. கறி ரெண்டும் ஒரே ரேட்டு தான் போகுதுங்க. அவ்வளோதான் வருங்க. அதுக்கு கண்டுபிடிக்க முடியுது இல்லைங்க. கொஞ்சம் ஒரு 30 ரூபா வித்தியாசம் வரலாமுங்க. ஒரு சில பக்கம் இது வந்து வெள்ளாடுன்னு யூரின்ங்க ப்ளஸ் சாணி ப்ளஸ் பயிர் வகையில் வந்து அதோட பவுடருங்க ப்ளஸ் சர்க்கரை ஒரு 10 கிலோ ப்ளஸ் நம்ம இந்த தோட்டத்து மண்ணே ஒரு கைப்பிடி அளவு போடணும். இதெல்லாம் வந்து 3 நாளைக்கு இதை நல்லா கலக்கிட்டே இருக்கணும். 3 நாளைக்கு ஒருக்கா. இதுக்கு பேர் ஜீவாமிர்தம்ங்க. இது இல்லாமல் பஞ்சகாவியான்னு ஒன்று இருக்குது. அது வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் ஹைலி அட்வான்ஸ்டு. அது ஒரு 21 நாள் கலக்கணும். ஆனால் நம்மளுக்கு வந்துங்க இது ஜீவாமிர்தமே போதுமானது. இது அப்புறம் சர்க்கரை அது ஒரு காம்பினேஷன் வந்துங்க. இதுக்கு பதிலாக கல் ஊற்றுவாங்க. ஃபெர்மெண்டேஷனுக்காக இருக்கும். சர்க்கரைன்னா எந்த சர்க்கரை? நாட்டு சர்க்கரைங்க. நாட்டு சர்க்கரை. அது என்னதுங்க? இது மீன் அமிலம். மீன் கழிவு எடுத்துட்டு வந்துங்க. ஓ இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது எங்க ஈரோட்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். வெள்ளாங்குழியே கலெக்ஷன் பண்ணிருக்கோம். ஓ சரி சரி சரி. ஒரு 21 நாள்லீங்க அந்த ஒரு இம்மியில கூட அந்த ஸ்மெல் வராது. அதான். அதுல என்னென்ன கலந்துருக்கீங்க? அதுல வந்து ஒன்லி மீன் பிளஸ் சர்க்கரை போடணும். ஓ மீன் அப்புறம் இதுல கலந்து வேஸ்ட் வந்துங்க. அது தனி இது தனி. மீனோட வேஸ்ட்டுங்க. அது மீன் எலும்பு எல்லாமே சேர்ந்து இல்லைங்க. தலை வால் இந்த பகுதி வேஸ்ட் இருக்குங்க. அது மட்டும் அதுல வந்துரும். ஓகே சரி சரி. அது பேர் என்னன்னு சொன்னீங்க? மீனமிலம். இது ஜீவாமிர்தம். ஓகே. அப்போ இதில் வந்து அப்படியே இது வடிச்சிட்டுங்க. அந்த சின்ன ட்ரம் வச்சு அதில் போட்டோம்னா அது உறிஞ்சிருங்க. ஓ இது ட்ரம்ல வடிச்சிடுறீங்க. இந்த பாயிண்ட் இதை எடுத்து உள்ள போட்டாங்க. இது அப்படியே உறிஞ்சிரும். சரி சரி. ஓ அது ஃப்ளோலயே அப்படியே உறிஞ்சிருது. தண்ணி ஃப்ளோலயே உறிஞ்சிருது. இது வெஞ்சுரி இருக்குங்க. இதோட அடுத்த ஸ்டேஜ் வெஞ்சுரிங்க. வெஞ்சுரி அது நம்ம நீங்க எவ்வளவு போக வேணுமோ அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணலாம். சரி சரி. கலக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு. இது தனியா பம்ப் இருக்கணுங்கிறதுல அது அந்த பிரஷர்லயே இழுத்துறது. பிரஷர்லயே உறிஞ்சிருது. அதான். இது இப்போ இது பண்ணாமல் அடைச்சி விட்ருவீங்க. இது முடிஞ்சோடனே அதை அடைச்சி விட்ருவீங்க. உறிஞ்சிக்கு. அதான் எல்லா மரத்துக்கும் ட்ரிப்பு. இது 2 பார்ட்டா இருக்குதுங்க. ஒன்று இந்த இதுக்கு தெம்பக்கு இருக்கிறது ஃபுல்லாக ஒன்றுங்க. இந்த சைடு போகிறது இப்போ அங்கே அந்த பழைய தோட்டத்துலேருந்து வர தண்ணி பூரா டோட்டலாக கட் பண்ணிட்டுனுங்க. அது இங்கே போயிருங்க. அது வந்து உள்ள அங்கேயே உள்ள கனெக்ஷன் ஆகி இதில் போயிருங்க. வந்துங்க ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தினார். உத்தரப்பிரதேசம் நினைக்கிறேன். சரி சரி சரி. ஜீரோ பட்ஜெட்னு சொல்லுங்க. ஜீரோ பட்ஜெட். இப்போ இந்த வாழை மரமும் அதே எல்லாம் இதில் பஞ்சாபியா போங்கட்டு தாங்க. வாழை வந்துங்க இப்போ அன்னைக்கு இது வாழை எதுக்காக போட்டு சும்மா ஒரு 1000 வாழை மட்டும் ஊடு பேரா இருக்கட்டும். ஊடு வீட்டு இல்லைங்க. சென்னையில் அவங்க கேட்குறான். காயோட போகும்போது வாழைக்காய் தேங்காயோட போகும்போது வாழைக்காய் போட்டு அது நம்மளுக்கு வந்து ஃப்ரைட்டு கட்டுப்படியாது. ஓ சரி சரி சரி. அந்த பர்பஸ்க்காக. ஓ சரி சரி. என்னையே கேட்காம ஒரு நெட்டி விட்டுட்டாங்க. ஓ சரி சரி.
இப்போ இது வந்து இதுக்கும் ட்ரிப் இதுக்கும் போதுங்களா இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் வாழைக்கு முதல் கொண்டு ட்ரிப் இருந்ததுங்க. இப்போ வந்த பின்னாடி இப்போ வாழை போட்டதுனால இந்த பார்ட் மட்டும் ஃபுல்லாக ட்ரிப்பு தென்னை மரத்துக்கு மட்டும் இது அப்படியே இந்த மடையா மாதிரி கட்டிக்க வேண்டியது. சரி சரி சரி. முதல் டோட்டலாக வாழை தனியாக வச்சிருந்த போதுங்க ஒரு 2000-3000 வாழை ட்ரிப்பில் தான் போயிட்டு இருந்தது. ஓகே. அதெல்லாம் சுற்றி வச்சுட்டேன். ட்ரிப்பு பூரா அந்த லேட்டர்ல எல்லாம் சுற்றி வச்சுட்டேன். சரி சரி. டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா இப்போ ஆர்கானிக் ஃபார்மில் பண்ணுறதுக்கும் நார்மலாக தண்ணி கட்டுறதுக்கும் ஈல்டில் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க? சாதாரண இதெல்லாம் உப்புறமே பார்க்கலீங்க இந்த வாழையில. அதோட அடி பேஸ் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கு, காய் பார்த்தா சொல்லிடலாம். வாழை மரம் வாழை நீங்கள் இதெல்லாம் கொண்டுட்டு வரணும்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் எவ்வளோ போட்டு தள்ளணுங்க. ஆமாம், பயங்கரமாக போடணும். அதான் கிடச்சி இருக்குது பார்த்தீங்களா? நார்மல் ஃபெர்டிலைசர்ஸ்க்கும் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ்க்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியுது. அந்த அடியை பார்த்தீங்கன்னா நல்ல உருட்டாக வரும். இப்போ தென்னை மரம் வந்து இப்போ சும்மா தண்ணி கட்டிகிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? சும்மா அதான் ரஸ்தல். ஆனால் இது நீங்கள் இது வந்து ஊடு பயிராக இருக்கும்போதே இப்படிங்க தனியாக வச்சு பண்ணுவீங்க. அதான் அதோட க்ரோத் இன்னும் வந்து ஒரு 1/3 நல்லா. அதான் இந்த உருட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நார்மலாக ஆர்கானிக் மட்டும்தான் இப்படி கொண்டு வரணும். அதான் அப்படியே மரத்துக்கெல்லாம் நம்பர் போட்டிங்களாட்டு இருக்குது. இது ஃபர்ஸ்ட் வச்சது. இதெல்லாம் கிட்டத்தட்ட அதான் 5 வருஷம் முன்னாடி வச்சதுன்னு சொன்னீங்க. 17 வருஷம் இருக்கு. சரி சரி. ஒரு 17 வருஷம். ஓகே. இது நல்ல டெக்னிக் தாங்க நம்பர் போடுறது. நான் இது எதுக்காக போட்டோம்னா இப்போ நம்ம வந்து வாரத்துக்கு ஒருக்கா போகிறோம். ஏதாவது தண்ணி பாயாமல் இருந்ததுன்னா ட்ரிப்பு பிடிங்கிருதுன்னு வைங்க, போய் இப்போ 106வது மரத்துக்கிட்ட பார்த்துட்டு வாப்பா, அந்த இடத்துல வந்து தண்ணி சரியா போகல அப்படின்னா டக்குன்னு வந்து அட்டன் பண்ணிடுறேன். அப்படி அது எப்படி சரி நீங்க வந்து பார்த்துட்டு போகும்போது இதுதான் இந்த ஒயர்ல வந்து அதாவது அடப்பு இருக்குங்க. இப்போ தண்ணி இப்போ எங்கே போயிட்டு இருக்குதுப்பா? நீங்க வந்து இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஏதாவது வரல அப்படின்னா சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது முதல்ல ஒரு ஐடியா இருக்குங்க. நான் சௌந்தரியோட பார்த்துட்டு வருவேன் அப்படிங்க. நான் ஃப்ரீயா இருக்கிற போது ஞாயிற்றுக்கிழமை காலையில இந்த வேலையை பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நான் உள்ளே வர்றது இல்லைங்க. சரி சரி. 2-3 வருஷம். உங்க பேருங்க? புல் குள்ளி. புல் பேர் என்னப்பா? வெள்ளியங்கிரி. வெள்ளியங்கிரி. இந்த லைன் வருங்க. சரி வருதா? இந்தா ஒரே இது எவ்வளோ நேரம் ஓட்டுறீங்க? ஓடிட்டே இருக்குங்க. ஓடிட்டே இருக்க வேண்டியது. போட்டுனா இப்போ எத்தனை நாளைக்கு ஒருக்க மாற்றி விட்றேன் இந்த லைன் அடுத்த லைன்? நான் 5 நாள் ஆகிருக்கு. இல்லை இப்போ இது பாஞ்சிட்டு இருக்குதுல்ல, மறுபடியும் அடுத்த லைனுக்கு எப்போ மாற்றி விடுவேன்? அடுத்த லைன் மாத்திர போது 2 நாள். இது 2 நாள் வந்துட்டே இருக்குங்களா? ஓடிட்டே இருக்கு. ஓடிட்டே தான் இருக்கு. அப்படியே ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கு. சரி சரி. அதாவதுங்க ஒரு லைனுக்கு எடுத்தீங்கன்னா 200 மரம் கணக்காகும். இதெல்லாம் 200 மரத்துக்கு ஒன்றா போயிட்டு இருக்கு. டைமில் போயிட்டு இருக்கு. இங்கே முடிஞ்சதுன்னு வைங்க, அடுத்த இது 2 நாள். இது அப்படியே 2 நாள் அவசியம் இல்லை. நீங்க ஈவன் நம்மளுடைய தண்ணி ஷார்டேஜ் இருக்கிறத பொறுத்து, அவைலபிலிட்டி பொறுத்து இது நீங்க டெய்லி 5 மணி நேரம் கூட விடலாம். ஆக்சுவலா இதுக்கு வந்து ட்ரிப்புன்னு போடும்போது 150 லிட்டர் தண்ணி போனா போதும். அதுதான் கணக்கு. இது நம்மளுக்கு தண்ணி இருக்கிறதுனால ஓடிட்டு. இதை தண்ணி வந்து குடிக்கிற தண்ணியா இல்லை நல்ல தண்ணியா இல்லை? குடிக்கிறது. ஆனால் உப்பு தண்ணினாலும் உங்களுக்கு ஒன்றும் உப்பு தண்ணி இந்த தண்ணி வந்துங்க பழைய தோட்டத்துல இருந்து வரும். இந்த தண்ணி இங்க இருந்து இல்லைங்க, கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இந்த அந்த தெம்பக்கம் பாயறதுல வந்துங்க அந்த கார்னர்ல ஒரு போர். சரி சரி. அது சால்ட் வாட்டர். ஆனால் அதுவும் விடுறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை ஈக்குவலாக போயிட்டு இருக்கு. இருக்குது. அதனால ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஓகே. ஆனால் உங்களுக்கு அந்த மாட்டு இதெல்லாம் கலக்குறீங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா எங்கள் தென்னை மரத்தினுடைய ஈல்டில்?
கண்டிப்பா தெரியும். நல்லா தெரியுதுங்க. இப்போ ஏங்க ஏன்னா நாங்களாம் வந்து என்ன பண்ணுறோம்னா வெறும் தண்ணி தான் விட்டுட்டு இருக்கோம். அதில் நீங்க வெறுந்தண்ணி விடுறீங்க, பட் நம்மளுக்கு வேற எந்த விதமான உப்பு உரம் கிடையாது. இதுதானே உங்களுக்கு அதுக்கு ஆதாரம். அதான் நான் அது மட்டும் இல்லைங்க, இது மட்டும் இல்லை. இப்போ போன தடவை இப்போ நம்ம களை வெட்டி இப்போ எத்தனை நாள் இருக்கு சார்? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிங்க எனக்கு களை வெட்டுறதுக்கு மட்டும் டோட்டலாக உப்பு எங்கிருந்து கொண்டு வந்து தெரியுங்களா? மைன்ஸ் இருக்குங்க, மைன்ஸில் போய் அந்த டஸ்ட் எடுத்துட்டு வந்தோம். அது வந்து மினரல்ஸ்க்காக. ரைஸ் மில்லில் போய் தவிடு எடுத்துட்டு வந்தோம். தவிடுனா இந்த சென்ஸ் உம்மி, அது வந்து உங்களுக்கு கார்பன். அப்புறம் நாட்டு சாணி, அப்புறம் அதுக்கு மேல வந்து ஆட்டு இது ஒரு 6 வகை 5 வகை 6 வகையா 6 வகை போட்டு கலந்துங்க. போர்மண் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லோடு எடுத்துட்டு லோடு இது போட்டு ஒரு தடவை எனக்கு களை வெட்டுறதுக்கு மட்டும் ஒரு 80,000 90,000 வந்தது. இது வருஷத்துக்கு ஒருக்கே இப்படி செய்யணும். அதுக்கு மேல இந்த பஞ்சகாவியாங்கிறது வந்து இது வந்து ஆக்சுவலாக இப்போ என்னங்க, இப்போ நம்ம மாத்திரையில் என்ன இருக்குங்க, அதில் விட்டமின்ஸ் இருக்குது. நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் மாத்திரை வடிவில் கொடுக்கும். இதுக்கு வந்துங்க டஸ்ட்டுங்கிறது வந்து மினரல்ஸ், டோட்டலாக கார்பன் வந்துடுது எல்லாம். இது இப்போ உங்களுக்கு அந்த இலைச்சத்து இதெல்லாம் வந்து இப்போ இதில் நம்ம வந்து அதில் பெருசாக வெளியே நம்ம எடுக்கிறது இல்லை. எங்களுக்கு இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு, நாங்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்தா இந்த செடி மட்டும் ரிமூவ் பண்ண முடியல. இது போடுங்களா, இந்த வீட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ண முடியல. இதுக்கு இத்தனைக்கு வந்துங்க உழவு ஓட்டி விடணும், அல்லது இது மாதிரி சோளம் வச்சு விடணும். தொடர்ந்து ஃபீல்டு மாற்றி பண்ணிகிட்டே இருக்கிறோம், இருந்தாலும் வந்துட்டே இருக்கிறதா. இப்போ மழைன்னு பேஞ்சாச்சுன்னா வேலை தனக்கு வேலை ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், டிராக்டர்லேயே எல்லாம் பண்ணிடுறீங்க. மருந்து அடிக்கிறது, மருந்து அடிச்சோம்னா எல்லாம் மருந்து அடிக்கிறது இல்லைங்களா, அதனால வந்து கூடு வந்தோன்னா மழை பெஞ்சுன்னா ஓடி வைப்பதுங்க. இப்போ நீங்கள் அங்கே நம்ம இந்த மினரல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது என்ன சொன்னீங்க, அந்த பஞ்சக என்னது ஜீவாமிர்தம். இப்போ ஜீவாமிர்தம் நீங்கள் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறீங்களா, இல்லை அதுவே எடுத்துகிட்டு வரது தான், இல்லை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா இவ்வளோ தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு? அது வச்சுன்னா ஒரு ட்ரம் வச்சுன்னா அது டைம் இருக்குங்க, அதுக்குள்ள முடிஞ்சு போயிடும். அடுத்த இது கொண்டு வந்து இப்போ நம்ம மாற்றி வைக்கணும். சரி. அது என்ன மேக்ஸிமம் பண்ண ஒரு 1 மணி நேரம் வருமாப்பா? ஒரு 1.5 மணி நேரம் ஓட்டுன உடனே அப்படியே கலந்து எல்லாம் 200 மரத்துக்கும் போயிடும். அப்புறமேட்டு வெறும் தண்ணி, ஆர்டினரி தண்ணி. இது பாத்தீங்கன்னா இப்போ இது ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் இங்க போகுதுன்னு வைங்க. இன்னைக்கு அதுல ஜீவாமிர்தம் கொடுத்துறோம். ஒரு அந்த 200 அந்த ட்ரம் வந்து 200 லிட்டர். 200 லிட்டர் கிட்டத்தட்ட 200 மரத்துக்கு வருது. ஆச்சுங்களா? அப்ப இது மறுபடியும் நாளைக்கு சும்மா வெறும் ட்ரிப் தண்ணி மட்டும் போகும். மறுபடியும் கலந்து வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு விடணும்னா 3 நாள் ஆகும். அடுத்த தடவை மாற்றி விடுற போது அந்த ஜீவாமிர்தம் இதில் கலந்து சரி. அப்போ அந்த ஜீவாமிர்தம் வந்து நீங்கள் 3 நாளைக்கு ஒருக்கா விட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு நாளைக்கு ஒருக்கா, 6 நாளைக்கு ஒருக்கா, எப்போ டைம் இருக்குதோ அப்பெல்லாம் விட்டுருவோம். அதான் இது 3 நாள் கணக்கே இல்லை. அதான் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து அது வெயில் அடிக்கிற பொறுத்து சில மழை பெஞ்சுன்னா சில டைமில் எதுவும் பண்ண மாட்டேங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, ரெகுலராக போயிட்டே இருக்கும். இது நம்ம மழை வேண்டி மழைகள் நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. அதான் கலெக்ஷன் ஆஃப் யூரின், மாட்டு சாணம் இது இருந்த பிரதான இதுதான். அதான் அதிகமாக வந்து அந்த தோப்பு தான் போயிருக்கும் சார். அதிகமாக வந்து வெஞ்சூரி வந்து சின்ன தோப்பு அதிகம் தான். இப்போ இந்த ட்ரிப்புக்கு வந்து கவர்மெண்ட் மானியம் இருக்குது இல்லைங்க? கவர்மெண்ட் மானியம் இருக்குங்க. ஆனால் நான் ட்ரிப் போட்டு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. ஓ, அப்போ மானியம் கிடையாது. மானியம் இல்லை. சரி. அது ட்ரிப்பு மெயின்டெனன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசாக இல்லைங்க. ஆனால் நீங்கள் வந்து லைன் பார்க்கணும். மாதத்துக்கு ஒருக்கா வந்து என்ன காரணம்னா, இப்போ இங்கே வந்து ஆடு வருதுங்க, மாடு வருது. அது வந்து மாடு போகும்போது அந்த லைனை மாற்றி உடச்சு விட்டுட்டு போயிருங்க. லைன் மாறி போகும், அல்லது ஒரு சில எங்கேயாவது முதிச்சுதுன்னு வைங்க, இடத்துல லேசாக ஓட்டைகளுக்கு. அப்போ டோட்டலாக ஒரு ஸ்பேர்ஸ் வந்து நீங்கள் ஒரு பை வெளியே போட்டுக்கணும். அதில் எல்லாம் அந்த வால்வுல இருந்து கனெக்டர்ல இருந்து நீங்க ஒன்று ரெடிமேடு ஒரு வச்சுட்டே இருக்கணும். எங்கெங்க இருக்குதோ அப்பவே எடுத்து அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு ரொம்ப ஒன்றுமே இல்லை, பெரிய வேலை கிடையாது. நம்ம பெரிய வேலை பார்க்குறோம். இந்த ஒரு வருஷம் க்ளீன் பண்ணுறீங்களா, அதுதான் பெரிய வேலை. அதுதான் அதில் பெரிய வேலை. அது உங்களுக்கு வந்து ஈல்டு மேட்ச் ஆகிடுதுங்களா? இல்லை கண்டிப்பாங்க. நீங்கள் இந்த வருஷம் வச்சிங்கன்னா அதோட ஈல்டு அடுத்த வருஷம் தான் தெரியும். அதான் அப்போவே உடனே கைமேல் பலன்னா உங்களுக்கு யூரியா பொட்டாசியம் அதான் இப்போ கிட்டத்தட்ட 5 நாளைக்கு ஒருக்கா இளநீக்கு வந்துடும். 5 நாளைக்கு ஒருக்கா வந்துடுறாங்க. ஓ, இப்போ கடைசியாக வெட்டிட்டு போய் இப்போ எவ்வளோ நாள் இப்போ இருக்கு? நேற்று. ஸோ உங்களுக்கு நல்ல இளநீன்னு போகிறது வந்து இந்த 3 மாதம் சம்மர் சீசனுங்க. அதான்
அந்த அம்மாவே வந்துங்க இது ஆர்கானிக்னு அந்த இங்கே வர்றதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கேன் அப்படிங்க தோப்பா இருக்கு இது மாதிரி இவங்க அனுப்புறாங்க நான் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க தெரியாது இது மாதிரி ஆர்கானிக் மெத்தடில் பண்ணுறாங்கன்னே வந்து பார்த்துட்டுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது விடாமல் வந்து வெட்டிட்டு போயிட்டு இருக்கேன். சரி சரி. அவங்க அப்புறம் அந்த ரேட்டுங்கிறது ஆமாம் ஆமாம் இல்லை அவங்க ஆர்கானிக்னு சொல்லி விற்கவும் முடியாது ஆனால் மக்களுக்கு அது அவ்வளோ கண்டிப்பாக இது ஆர்கானிக்னு சொல்லி விற்க முடியாது. டேஸ்ட் இருக்குது நல்லா இருக்கு அதனால சேல்ஸ் வேணா அவங்களால வைக்க முடியும். விற்கலாம். ஆமாம் ஆமாம் அப்படி என்ன சொல்லலாம். ஆனால் இதுக்கு மிக முக்கியமான பாயிண்ட் வந்துங்க உங்களுக்கு வந்து தண்ணிக்கு வந்து எந்த விதமான சிரமம் இருக்கக்கூடாது. நான் தண்ணிக்கு சிரமப்பட்டுங்க டிராக்டர் வாங்கி அந்த தோட்டத்துல இருந்து லைன் போடுறதுக்கு முன்னாடி வாய்க்கால தண்ணி நின்று தொடர்ந்து 2 தடவை மான்சூன் ஃபெயிலியர் ஆகி எல்பிபில தண்ணி வரல. அப்போ 2 வருஷம் தண்ணி வரல. அப்புறம் டிராக்டர் வாங்கி நைட் ஷிஃப்ட்டுக்கு ஒரு ஆளுங்க பகல் ஷிஃப்ட்டுக்கு குள்ளி. சரி சரி. 2 வருஷம் ஓட்டிகிட்டே தான் இருந்தீங்க டெய்லி அந்த டிராக்டருக்கு நான் ஸ்டாப். ஒரு தடவை போயிட்டு வந்து 6000 லிட்டர் அந்த தொட்டி பெரிய தொட்டி 2 ட்ரம்முங்க காப்பாத்துறதுக்காக இப்ப பைப் லைன் போட்டதுங்க இந்த காப்பாத்துறதுக்காக போட்ட எஃபர்ட்ஸ் இதோட செலவு மட்டும் டோட்டலா ஒரு 12 லட்சம் வந்துருக்கு. இந்த 12 லட்சத்துக்கு நான் வந்து தேங்காய் வியாபாரம் பண்ண பெரிய ஆள் ஆயிடலாம். அவங்கள அதை எடுக்க முடியுதா? அதாவது உங்களுக்கு வந்து காப்பாத்தி ஆகணுங்க. அது செகண்டரி எடுக்கிறவே இல்லையா? அது இல்ல இப்ப நீங்க எல்லாம் மெயின்டெனன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த அளவுக்கு நீங்க கொண்டு வர முடியாது. நீங்க அந்த எனக்கு என்ன நான்